வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்தியா ஆர்டிகல் 15(1)A அப்படின்றது பார்த்திங்கன்னா, எவ்ரி இந்தியன் சிட்டிசன் would be promote harmony, spirit of common brotherhood, transcending religious, linguistic and regional sectorial diversities. ஸோ எல்லாருமே எல்லாரும் முன்னாடி சமம், எந்த ஒரு காமன் பிரதர்ஹுட்டாகவும் அவங்க இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரெனோன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் டெக்ராரிட்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் உமன். ஸோ பெண்களை மதிக்கிறக்குரிய அவங்களோட ப்ராக்டிசஸ் இருக்கணும். வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் கம்போசிட் கல்ச்சர். நம்மளோட கல்ச்சர்ஸை வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ்ஸை பாதுகாக்கணும். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி நேச்சுரல் என்வரான்மெண்ட். நம்ம நாட்டோட இருக்க இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். டெவலப் அ சயின்டிஃபிக் டெம்பர். Abjure violence and strives towards the excellence of all individual and collective activity of national concentrate to higher level endeavor and achievements. நாட்டோட வளர்ச்சிக்காக violence and striving towards excellence individual and collective இருக்கக்கூடிய நாட்டோட வளர்ச்சிக்காக ரிஸ்க் எடுத்து high level of endeavors and achievements அச்சீவ் பண்ணணும். ஓகே, அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ யாரெல்லாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவருக்கு 35 வயசாக இருக்கணும். ஸோ எலிஜிபிள் மெம்பர் ஆஃப் லோக்சபா மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி கவர்மெண்ட் போஸ்ட் எக்ஸப்ட் த ஃபாலோயிங் போஸ்ட். ஸோ அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் லோக்சபாவாக இருக்கணும். ப்ளஸ் வந்து இந்த போஸ்ட்டை தவிர வேறு எந்த ஒரு போஸ்ட் கவர்மெண்ட் போஸ்ட்டாக அவர் இருந்திருக்கக்கூடாது. கேன் பி ஏ பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட். ஏற்கனவே ஒரு பிரசிடென்ட்டாக வைஸ் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கவர்னர் ஆஃப் ஒரு ஸ்டேட்டாக இருந்திருக்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் ஆர் எனி ஸ்டேட் அப்படி இருந்தால் அப்படின்னா அவர் வந்து கேன் பி ஏ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டை பொறுத்தவரை எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போத் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸ் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் பார்லிமெண்ட்டில் இருக்க லோக்சபா ராஜ்யசபாஸ், இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெம்பர் கவுண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த ஓட்ஸ் இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட என்கொயரிஸ் ரிகார்டிங் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எலெக்டட் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க பிரசன்ஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி, இல்லை அவரோட ஆப்சன்ஸ் இருந்தால் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி அவர் பதவி ஏற்றுக்குவார். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் என்வால்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டோட டேர்ம் வந்து 5 years. ஆர்டிகல் 57 சேஸ் தட் there is no upper limit of number of time person come big. ஒருத்தர் வந்து இத்தனை டைம் தான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யார்கிட்ட அவர் ரெசிக்னேஷனை கொடுக்கணும் ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டு அவரோட டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கிட்ட தான் அவர் என்ன கொடுக்க முடியும், அவரோட ரெசிக்னேஷனை கொடுக்க முடியும். இம்பீச்மெண்ட் அவரோட குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் கேன் பி இன்டிடேட் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அவரோட பொதுவாக வந்து அவருக்கு மேலே ஏதாவது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் மேலே ஏதாவது கான்ஸ்டியூஷன் வயலேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதுவும் 2 ஹவுசஸோட அப்ரூவலோட மட்டும்தான் கொண்டு வர முடியும். அடுத்து வேகன்சி. இன் கேஸ் the office of the president fall vacant due to the red designation, removal of வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட். சப்போஸ் வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ், இஃப் நாட் இல்லைன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட். ஓகே, ஸோ எலெக்ஷன்ஸ் வில் பி ஹெல்ட் வித்தின் தி 6 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் வேகன்சி. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே வேகன்சியை வந்து கிளியர் பண்ணி அவர் நெக்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டில் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இஎஸ்ஐ, கவர்னர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, அம்பாசிடர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே அப்பாயின்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஸோ யாரையாவது ஒருத்தர் செஷன் ஆஃப் 2 சம்மன் ஆர் ப்ரோகோச் ஆஃப் செஷன் ஆஃப் 2 houses கேன் டிசால்வ் பை தி லோக்சபா. 2 ஹவுஸ் ஒத்தி வைக்கிறதோ இல்லை வந்து லோக்சபாவை சுத்தமாக கலைக்கிறதோ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபினான்சியல் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுறதோ, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதோ, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸஸ் யூனியன் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்குரிய டாக்ஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஆர்மி, நேவி அண்ட் ஏர் ஃபோர்ஸஸ், டிக்ளேர்ஸ் வார், கன்க்ளூட்ஸ் பீஸ் தட் அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மணி பில் இல்லை டிமாண்ட் பில்லை வந்து பார்லிமெண்ட் அன்லஸ் இட் ஹாஸ் பீன் ரெக்கமெண்ட் பை தி பிரசிடெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஹேஸ் டு கிராண்ட் pardon and remute தி பனிஷ்மெண்ட் ஆர் கம்யூட் டெத் சென்டென்ஸ்.
தூக்கு தண்டனை பிரசிடென்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கருணை மனை கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் அவருக்கு அந்த பவர் இருக்குது அதை கேன்சல் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு. தென் எமர்ஜென்சி பவர், பிரசிடென்ட் கேன் ப்ரொவைட் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி. ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்தியா ஃபுல்லாக வராது எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 352 அவருக்கு கொடுக்குது. ஒரு நாட்டில் இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பர்டிகுலர் ஸ்டேட் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும்னா 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்றது 360. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அவருக்கு தான் இருக்குது. ஹீ இஸ் எக்ஸ் சீஃப் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நிதி ஆயோக். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில் அண்ட் இன்டெகிரேட்டட் கவுன்சில், இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் சேர்மன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட் கன்வென்ஸ் ப்ரோலாங்ஸ் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இன் கான்ஸ்டியூஷன் பிரைம் மினிஸ்டர். He can recommend by dissolution of Lok Sabha before expiry. ஸோ அவர் என்ன பண்ணலாம், ஒரு லோக்சபா வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாடி அவரால் க்ளோஸ் பண்ண முடியும். அவர் மெம்பர் ஆஃப் கவுன்சில்ஸ் மினிஸ்டர்ஸ் அவரால் அப்பாயின்ட் பண்ண முடியும். போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ண முடியும். போத் ஃபார் him ministers to resign, get dismissed by the president. He has power to recommend to the president, declare emergency grounds on war, external aggression of armed rebellion. சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா he advised president about the president rule in a state or cases in case of emergency due to financial instability. அதே மாதிரி he is a leader of the house. ஸோ பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கு அவர் தான் என்னது லீடர், பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும். தென் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஹி எலெக்டட் பை போத் ஹவுசஸால் தான் செலக்ட் பண்ணப்படுறாரு. ஸோ இவர் யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ரெசல்யூஷன் டிஸ்பியூட் போத் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கிரைட்டீரியா பார்த்தீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், மோர் தென் 35 இயர்ஸாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவாக இருக்கணும். டஸ் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ப்ராஃபிட் அண்டர் யூனியன் ஆர் ஸ்டேட் லோக்கல் அத்தாரிட்டி இருக்கக்கூடியது. ஹவவர் திஸ் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் கவர்னர் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் ஸ்டேட் ஆர் நாட் ஹெல்டு ஹோல்டிங் தி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அப்படி இருக்கவங்களும் இதில் இருக்கலாம். இவர் தான் வந்து ராஜ்யசபாவோட சேர்மன். பீயிங் தி வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு சேலரியும் கிடையாது. பட் அலவன்சஸ் பேபிள் டு சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மட்டும் அவருக்கு இருக்குது. எனி பில்ஸ் ரெசல்யூஷன் மோஷன் கேட்குற ராஜ்யசபா ஆஃப்டர் இஸ் கன்சென்ட், அவரோட கன்சென்ட் இல்லாமல் எந்த ஒரு மோஷன்ஸ் அதில் ட்ரான்ஸ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் நாட் ரெஃபார்ம் டியூட்டிஸ் ஆஃப் their ஆஃபீஸ் ஆஃப் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா and receive the salary of chairman. During the period, he is entitled to salary and privileges of President of India. So, அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் சிவில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இன் த நேஷன். தி ஏலியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ டு நாட் என்ஜாய் தீஸ் ரைட்ஸ். யாரெல்லாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது இன் இந்தியானா, த பீப்புள் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் டு இட் சிட்டிசன்ஸ் ஒன்லி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைட் டு பி டிசேபிள்டு எகென்ஸ்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ரைட் டு ஈக்குவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ரைட் ஆஃப் 6 ஃப்ரீடம்ஸ் நம்ம பார்த்தோம்ல ஆர்டிகல் 19ல். ஸோ அந்த ரைட் டு ஸ்பீச், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ஆக்குபேஷன் இது வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாஸ் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ ரைட் டு ஓட் இன் செலெக்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது எல்லாமே வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி certain officers of, for example, president, prime minister, vice president, judges of supreme court can be occupied only by the Indian citizens. So right to equality before law, equal protection of law, right to protection of personal liberty, right to freedom of individual, all aliens are also. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் டியூயல் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ ஒன்லி இஃப் அ பர்சன் கேன் ஒன்லி அவைல்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, not of any states of India. Also Indian concept for dual citizenship. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கான்செப்டே வந்து எடுத்துக்கல. ஸோ வேர் a person may be citizen of 2 countries at same time or the country of one of these unions state of the same time. A person only one citizen of India claim rights and privilege to go with the citizenship. சரியா? ஸோ அதே மாதிரினா ஹூ ஆர் த சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஹூ டு கன்சிடர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். யாரெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் டாமிசிலி. தேர் ஷுட் பி ஹூ பீப்புள் லிவ் இன் இந்தியா ஃபார் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். என்ன அப்படின்னா அவர் வந்து பார்ன் இன் இந்தியாவாக இருக்கணும், பேரண்ட்ஸ் வந்து பார்ன் இன் இந்தியாவாக இருக்கணும். தே மஸ்ட் பி லீவ் அட்லீஸ்ட் 5 years பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர் கால்ட் அ சிட்டிசன் பை டாமிசிலி. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியாவாக இருக்கலாம், ஆர் கன்சிடர் டு இந்தியன் சிட்டிசன் இஃப் தேர் பேரண்ட்ஸ் ஆர் பார்ன் அன்டிவைடட் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக சொல்லலாம்.
அடுத்து migrants from India to Pakistan. Any person who migrated into Pakistan after 1st March 1947 ceases to be citizen of India. People of Indian origin residing outside India. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா those who reside outside India but whose parents and grandparents are unborn in divided India and claim citizen by registering as citizen with the diplomatic representation of India. சரியா? ஸோ இவங்களாம் தான் இந்தியன் சிட்டிசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய உங்கள் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.